4000 கோடி ஒதுக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா சென்னை மாநகராட்சிக்கு? இந்த பணம் எங்க ஆகவே இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள். மோடி ஆட்சியில சமீபத்துல ஒரு 2 years பிஃபோர் வந்து சிஏஜி அறிக்கை ஒண்ணு வந்து விட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் கூட ஒரு 10 கிலோமீட்டர் ரோட்டுக்கே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி கிட்ட வந்துட்டு அவங்க செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சிஏஜி அறிக்கை விட்டுருந்தாங்க. இந்த காசை வச்சு நம்ம விண்வெளிக்கு நிலாவுக்கே ரோடு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. சென்னையில இருந்து பேசினா இல்ல நீங்க மைசூருக்கு வந்தா நான் பேசுவேன், மைசூர்ல வந்தா இல்ல நான் இந்தியா பத்தி கேட்கும்போது நீங்க பங்களாதேஷும் பாகிஸ்தானும் பேசுறீங்க. ஆமாங்க ஆமாங்க பேசும்போது நீங்க பாகிஸ்தானும் பாகிஸ்தானையும் எடுக்கிறீங்க. அந்த சிஏஜி என்பது அது நடந்து முடிந்த கதை, ஏற்கனவே அந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கான பாஜகவும் ஊழல் செய்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஒரு விஷயங்களுங்க, யாரும் சுத்தமான அக்மார்க்கு இல்லை, ஆனா அதுக்குன்னு மனசாட்சி இருக்குது. நான் சொல்றது திமுக இந்த ஆட்சியில எல்லா துறையிலுமே அமைச்சர்கள் என்ன வேலை செய்யறாங்க நான் வெளிச்சம் போட்டு காட்டுறது விரும்பல. என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, முழுக்க பணத்தை நிதிகளையும் சுரண்டி கொள்ளையடிக்கக்கூடிய ஒற்றை இலக்கில் நோக்கி அந்த ஆட்சி செல்கின்றது. ஆகவே இந்த மழை நேரத்தில் இந்த டிட்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாத நேரத்தில் காக்கா உட்கார பணம் உண்ட கதையை போலதான் திருப்பரங்குன்றம் மேட்ரு. நீதிமன்றம் என்ன கேட்குது? ஐயா தமிழக அரசு அவர்களே, நீங்கள் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு நீங்கள் அனுமதிக்க வேண்டியதானே? எதற்கு நீங்கள் காவல்துறை வச்சு இந்த மாதிரி டக்லாட்டி வேலை பண்றீங்க? அதுதானே மத்திய ராணுவத்துறை அனுப்புனது. இந்த அரசு செயல்படுத்த பார்த்தால் திருப்பரங்குன்ற வாரத்தை வச்சு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கின்றதுன்னு நான் கேட்கவில்லை. மாண்புமிகு நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு வெக்கி தலை கொண்டு பதில் சொல்ல முடியாமல் ஒரு என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு சிஎஸ்ஐஎஃப் வீரர்கள் வந்துட்டு நீதிமன்றம் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு அப்படி ஒரு அதிகாரமே இல்லை அப்படின்றாங்க. அப்படியா? ஒரு விஷயங்களுங்க, இந்தியாவில் நீதிமன்றம் வந்து என்பது அதான் கடைசி சுப்ரியர் ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மீறி எதுவுமே கிடையாது. அதுக்கு பதில் வேண்டாம். உங்களுக்கு தெரியும், முன்சிபல் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஐநா கோர்ட் வரைக்கும் இருக்குது. அதனால நீதிமன்றத்தை யாரும் மட்டும் படித்து சொல்றது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த அரசுக்கு குறைகளை நீதிமன்றம் தட்டி கேட்டால் நீதிமன்றத்தையே மிரட்டுகிறார்கள். நீதிமன்றத்துக்கே ஜாதி முத்திரையை குத்தி அவர்களை மிரட்டும் தோணியில் இன்று இந்த அரசு செயல்படுகிறால் இதை விட எவ்வளவு மோசமான நிலைப்பாடு என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆக நீதிமன்றம் சொல்கிறது திருப்பரங்குன்ற விவகாரத்தில் முழுக்க இந்த ஆட்சி இந்த அரசு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது. என்னவென்றால் நான் சொன்ன எல்லா அத்தனை தொழிலும் ஃபெயிலியர். மக்கள்கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஆகவே இதை குழப்பி திருப்பி புரட்டி குழப்பி மிரட்டி எடுத்து போக்கஸ் லைட் ஷூட்டிங்ல எப்படி போக்கஸ் லைட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. காலையில அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு வந்து விளக்கு ஏத்தல அப்படின்னா 6:05க்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதத்துல நியாயம் சார்? சார், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீங்க போடணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு தெரியுமா? எத்தனை நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு? அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கல. இந்த விளக்கேற்ற விஷயத்துக்கு எதுக்காக இவ்வளவு வேகம்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக அவசரம்? இந்துக்களின் இறையாண்மை முருகன், இந்துக்களின் இறை சிந்தனை, இந்துக்களுடைய குடும்பத்தோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு மனநிலையை இந்துக்கள் கொண்டு ஐயப்பனையும் முருகனையும் பேசுவானால் பிரச்சனை வரதான் செய்யும். ஏன் கந்த சஷ்டி இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே உங்க திமுகவுடைய ஆதரவு யூடியூபர், அந்த யூடியூபர் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அப்ப நீங்க என்ன இதே நீங்க ஒரு இஸ்லாமை பற்றி பேச முடியுமா? ஒரு கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேச முடியுமா? சொல்லுங்க. மத சார்பற்ற நாடு, மதம் அப்படி மத விரைவில் சொல்றீங்களே. இங்கு பேசக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகளும், இங்கு பேசக்கூடிய தீக்காவாதிகளும், இங்கு பேசக்கூடிய நாத்திகவாதிகளும் இந்து மதத்தை தான் நீங்க பேசுறீங்க தவிர்த்து என் கிறிஸ்தவ மதத்தை நீங்க பேசுறீங்களா? இஸ்லாம் மதத்தை பேசுறீங்களா? இஸ்லாமிய மத நம்பிக்கையில நீங்க சொல்லி கொச்சப்படுத்த முடியுமா? கிறிஸ்தவ மதத்துடைய சம்பிரதாயத்தை கொச்சப்படுத்த முடியுமா? நீங்கள் எல்லாம் இழிச்சாவையனுக்கு என்ன பண்ணது மாதிரி நீங்க வந்து பொது சொத்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி நீங்க எந்த மதத்தை என்ன சொன்னாலும் கேட்டு போயிருவாங்க என்பது அது அந்த காலம். இந்த காலம் அப்புறம் இல்ல. ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை நீங்க சிதைக்க பார்க்கிறீர்கள். அதற்குத்தான் நீதிமன்றம் கேட்கின்றது. நீதிமன்றம் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நாடாளுமன்றத்தில் போய் கொந்தளிக்கின்றீர்களே. காரணம் என்றால் மக்களுடைய பிரச்சனை இங்கே பேசவில்லை. உங்களுக்கு ஓட்டு போட்டதை விட 4 பாஜக எம்பிக்களை தேர்ந்தெடுத்தீங்களா, மாநில வளம் வரும், நலன் வரும், சனாதன தர்மம் வளம் வரும். ஆனா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மக்களை ஏமாற்றி, மக்களை ஜாதியாலும் மக்களை இனத்தாலும் மக்களை மொழியாலும் பிரித்தாண்டக்கூடிய சூழ்ச்சியை வந்து பாஜக தான் எப்பவுமே கையில் எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை வந்து வச்சிருக்குது.